السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களை பூமி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிரந்தரமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நின்று நிலவரணும். கணியத்திற்குரிய எல்லாம் பல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா வகையிலே இஸ்லாமிய மருத்துவம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மருத்துவம் என்று சொன்னால் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. என எல்லா மனிதர்களுமே நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
நோய்வாய்ப்படுவதற்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் மருத்துவம் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவம் தேவைப்படுகிறது. இப்படி ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய கட்டாயமான தேவையாக மருத்துவம் என்பது அமைந்திருக்கிறது. தற்காலத்தில் இந்த மருத்துவம் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு கட்டத்தை அடைந்திருப்பதை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருப்போம். மருத்துவத்திற்காகவே லட்சக்கணக்கில் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லாம் குழந்தை பெற்றெடுப்பது என்பது எல்லாருமே விருப்பப்பட்டு வந்து என்ன செய்வாங்க, வீட்டில் வச்சு பிரசவம் வந்தாங்கல்ல ஒரு காலத்துல, ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்களாம் ஃப்ரீயா இலவசமாக மருத்துவம் பார்க்கலாம். ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவிற்கும் குழந்தைகளை பிரசவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே வேளாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து குழந்தை வெளியே வர்றதை பார்த்து சந்தோஷப்பட்டதை தான் ஒரு கூலியாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நார்மல் டெலிவரி, அதுக்கு 50,000 செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைமை. சிசேரியன் என்று சொன்னால் ஆபரேஷன் பண்ணி குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது ஒரு வியாபாரமாக மாற்றப்படக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக நிறைய இது ஆபரேஷன் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நம்ம நிதர்சனமாக பார்க்க கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து மருத்துவர்களை மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. சிகிச்சைக்காக செல்லக்கூடிய நம்மிடத்திலும் நிறைய குறைகள் இருக்கு. நம்மிடத்திலும் சில தவறான காரியங்களை நாமும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இது எல்லாருமே இந்த தவறுல உடந்தையாக இருக்குது. அரசாங்கம் ஒன்று உடந்தையாக இருக்குது. மருத்துவர்கள் ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் செலவழித்து இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்கும். உக்ரைன், ரஷ்யா இங்க அங்க சென்று படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலேயே நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ்ல படிக்கக்கூடிய கோடிக்கணக்கில் செலவழித்து மருத்துவ படிப்பை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கிறேன், அப்ப அதை எப்படி நான் மீட்டெடுக்கிறது, வீட்டை வந்து நான் படிச்சேன், இந்த மனையை வந்து படிச்சேன். அப்ப அவங்களுடைய சிந்தனை எல்லாம் இந்த வியாபார நோக்கமாக மாறிக்கொண்டு போகுது. இப்படி எல்லாருமே இதுல வந்து ஒரு தவறுக்கு உடந்தையாக என்பதை பார்த்து வருகிறோம். அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மருத்துவம் தொடர்பான சில விஷயங்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது. அல்லாஹ்வை தொழணும், அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், இது போன்ற அல்லாஹ்வோடு தொடரக்கூடிய விஷயங்களை மட்டும் கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் இது ஒரு மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மருத்துவம் தொடர்பாக சில அடிப்படையான விஷயங்களை கூட நாம் அறிந்திருக்காமல் இருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய மருத்துவம் என்கின்ற ஒரு விஷயத்தை நிறைய அறிஞர்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள். திப்பு நபவி, நபி வழி மருத்துவம் என்ற நிறைய புத்தகங்கள் ஆரம்பகால அறிஞர்களால் போடப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் கூட சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நபி வழி மருத்துவம். ஆனா நபி வழி மருத்துவம் என்பதை விட இஸ்லாமிய மருத்துவம் என்பதுதான் ஒரு சரியான தலைப்பு. ஏன்னா இஸ்லாம் தான் இந்த மருத்துவத்தை போதிக்கிறது. ரசூல்லா அல்லாஹ்வும் சொல்லித்தாரா, ரசூலாவும் சொல்லித்தாராங்க. ஒரு இஸ்லாமிய மருத்துவமாக அல்லாஹ் தொழுகையை நமக்கு கற்றுத்தருவதை போன்று, நோன்பை கற்றுத்தருவதை போன்று மருத்துவம் தொடர்பான சில அடிப்படையான விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மருத்துவம் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களையாவது நாம தெரிந்திருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கு. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், மருத்துவம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விஷயங்களில் நாம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், உயிர்னா என்ன? உயிர் இருக்கிற உயிர் இருக்கவே தான் நான் வாழ்றோம். அந்த உயிர் தான் நோய்வாய்ப்படுது, அந்த உயிருக்கு தான் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. உயிர் என்றால் என்ன, இந்த உயிர் என்றால் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் உயிரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யஸ்அலூனக அன்னிர், ரசூலுல்லாஹ் காலத்திலேயே யூதர்கள் கேட்ட கேள்வி நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரூஹ்னா என்ன, உயிர்னா என்ன என்கிற கேள்வியை கேட்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. அது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க என்பதை யூதர்கள் கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்றாங்க, உங்க உண்மையிலேயே நபிதானா, உண்மையிலேயே இறை தூதரானா, இல்லாட்டி சும்மா அடிச்சு விடக்கூடியவரா? ஏன்னா அடிச்சு விடக்கூடியவராக இருந்தால் எந்த கேள்வி கேட்டாலும் இஸ்லாத்துக்கு அடிச்சு விடுவாரு. அப்ப யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், முஹம்மது
மாறாக இந்த உயிர் தொடர்பாக இன்னும் சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உயிர் என்றால் என்ன நமக்கு தெரியாது. ஆனா உயிரிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், உயிரை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த உயிர் என்பது ஒரு புனிதமானது என்பதை சொல்லித்தார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நம்ம உயிர் என்பதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது, சர்வ சாதாரணமான ஒரு பொருளாக அற்ப பொருளாக கருதி கொண்டிருக்க கூடாது. உயிர் என்பது புனிதமானது, அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய உயிரை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள், உங்களுடைய உயிரை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அல்லதி, அந்த உயிர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் சொல்றா ஹர்ரமல்லாஹ், அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டது. அல்லாஹ் உயிரை பற்றி சொல்லும் பொழுது இந்த உயிரை நீங்க தேவையில்லாம கொலை செஞ்சிடாதீங்க, தேவையில்லாம அதை இழக்க செய்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த உயிரை அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறார். எல்லா உயிருமே புனிதமாக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்ன ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ்வால் ஹர்ரம் என்று சொன்னா ஹராம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்காவும் என்ன சொல்லுவோம், ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவோம். ஹரம் ஷரீஃப் என்று சொன்னால் புனிதப்படுத்தப்பட்ட இடம் என்று அர்த்தம். அதே வார்த்தை அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னா ஹர்ரம் அல்லாஹ், உயிர் என்பது ரூஹ் என்பது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, அதற்கு புனிதத்தை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே, கடைசி ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு பேருரை நிகழ்த்துகிறார்கள். இஸ்லாத்தினுடைய எல்லா சாராம்சத்தையும் சுருக்கி ரத்தின சுருக்கமாக சொல்றாங்க. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ் தினத்திலே அரஃபா பெருவெளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த இடம் இருக்கிற அரஃபா பெருவெளி, இது ஒரு புனிதமான இடம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதம் இருக்கிற துல்ஹஜ் மாதம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம். இந்த நாள் இருக்குது அரஃபா நாள், அது துல்ஹஜ் மாதம் 9வது நாள். இந்த நாளும் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட நாள். இந்த இடம் எப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டதோ, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, இந்த இடம் எப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டதோ, இந்த மாதம் எப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டதோ, இந்த நாள் எப்படி அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டதோ, அதே போல உங்களுடைய உயிர்களும் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மக்காவிற்கு நீங்க எந்த கண்ணியத்தை கொடுப்பீங்களோ, மக்காவின் மீது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை, மக்கா என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வருகிறதோ, துல்ஹஜ் மாதத்திற்கு எப்படிப்பட்ட புனிதத்தை நீங்கள் வழங்குகிறீர்களோ, அரஃபா தினத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிருக்கு, பிற மனிதர்களுடைய உயிருக்கு கண்ணியத்தையும் புனிதத்தையும் மகத்துவத்தையும் வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பேருரையிலே சொல்லி காட்டினார்கள் என்பதை புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ்களிலே நம்ம தெளிவான முறையில் பார்க்க முடிகிறது. அப்ப இதை நமக்கு தெளிவாக உணர்த்துறாங்க. என்ன உணர்த்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த மருத்துவத்தினுடைய ஃபர்ஸ்ட் அடிப்படை, முதல் அடிப்படை, எல்லாருடைய உயிரும் புனிதமானது. நம்முடைய உயிர் மட்டுமில்லை, நாம சந்திக்கக்கூடிய அனைத்து மனிதனுடைய உயிரும் புனிதமானது. இப்ப காபத்துள்ளால யாராவது தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று சொன்னால் சும்மா இருப்போமா? காபத்துள்ளால மோடி அரசு தாக்குதல் நடந்த போது நம்ம சும்மா இருந்து பேசிக்கிட்டு இருப்போமா? நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு பாடுபடும், எந்த அளவுக்கு கொதிக்கும். துல்ஹஜ் மாதத்தை ஒரு மனிதன் இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் அது சும்மா நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போமா? அந்த செய்தியை கேட்கும் போது நம்முடைய உள்ளம் எந்த அளவுக்கு கொந்தளிக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே போன்று உயிர் விஷயத்திலும் உங்களுக்கு கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும். உயிர் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, உயிருக்கு ஒரு கண்ணியத்தை கொடுங்க, உயிருக்கு ஒரு புனிதம் இருக்குது, அது அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டது, ஹர்ரம் அல்லாஹ் என்கிற விஷயத்தை முதலாவது அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் உயிர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அதற்கு கண்ணியத்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் தற்கொலை செய்வதை மிக கடுமையாக கண்டிச்சிருக்கு. தற்கொலை செய்து ஒரு மனிதன் இறந்து போய்விட்டான் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் எந்த விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதோ, ஒரு மனிதன் குஃப்ர் வைத்த நிலையில் மரணித்தான் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, ஷிர்க் வைத்த நிலையில் மரணித்தான் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்கின்ற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தற்கொலை செய்து கொண்டு இறந்தவன் சொர்க்கத்தின் வாடையை கூட உணர மாட்டான். கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டவன் நரகத்திலே கத்தியால் குத்தி தற்கொலை செய்து கொண்டே இருப்பான். அந்த தண்டனை தான் அவனுக்கு காலம் காலமாக நடந்து கொண்டே இருக்கும். விஷம் கொடுத்து இறந்தார் என்று சொன்னார்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதருடைய ஜனாஸா கொண்டு செல்லப்படுது, அதற்கு எழுந்து மரியாதை செய்யறாங்க. அந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா விஷயத்துல மரியாதையும் கண்ணியத்தையும் காட்டினாங்க. அதே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தற்கொலை செய்து இறந்து கொண்டவனுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தியதே கிடையாது. ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப ஏன் இந்த அளவுக்கு கடுமை காட்டப்படுகிறது என்று சொன்னால், மிக சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது. நம்முடைய கையை போன்று காலை போன்று கைகால் கூட நம்ம சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கைகால் மற்ற உறுப்புகளை விட உயிர் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக புனிதமானது. அந்த உயிரை பாதுகாப்பதற்காக எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில் கற்றுத்தது. ஆனால் இந்த குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மருத்துவத்திற்கான சில அடிப்படைகளை நமக்கு சொல்லித்தரும். மருத்துவம் என்று சொன்னால், நோய் வந்ததற்கு பிறகு சிகிச்சை செய்வது இருக்கிறதுல அதுதான் இன்னைக்கு மருத்துவமாக பார்க்கப்படுது. ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் இருக்கு, அவனுக்கு PM600 மாத்திரை கொடுத்தா காய்ச்சல் சரியா இப்படி மாத்திரை கொடுக்கிறது மருத்துவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா நோய் ஏற்பட்டதற்கு பிறகு மருந்து கொடுப்பது மட்டும் மருத்துவம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னை நோய்க்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், நோய் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மருத்துவத்தின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நோய் வந்ததற்கு பிறகு மருத்துவம் செய்வது இரண்டாவது அடிப்படை. முதல் அடிப்படை என்னவென்று சொன்னால், நோய் வராமல் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னை தானே காத்துக் கொள்ள வேண்டும். இதுல இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ஒரு மனிதன் தன்னை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கம்மதானி, இரண்டு அருட்கொடைகள் அல்லாஹ்வால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் இரண்டு அருட்கொடைகள் இருக்குது. முக்கியமான அருட்கொடை மக்பூனுன் ஃபீஹி மா கஸீரும் மினன் நாஸ். அந்த இரண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான இரண்டு அருட்கொடைகள் விஷயத்துல ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க, ரொம்ப நஷ்டவாளிகளாக ஏமாற்றத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த இரண்டு அருட்கொடைகள் என்னவென்று சொன்னால், அஸ்ஸஹா வல் ஃபதா. ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு ஓய்வு நேரம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்குதுல, அதை நம்ம பிறக்கும் போது நோயோட பிறக்க வச்சா, ஆரோக்கியமான முறையில பிறக்க வச்சா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத். ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத். இந்த ரெண்டு அருட்கொடைகள் விஷயத்திலும் காஃபிர்கள் எப்படியெல்லாம் அலட்சியமாக இருக்க மாட்டோம். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆனால் நீங்களும் அலட்சியமாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரெண்டு நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார், மிக முக்கியமான அருட்கொடைகள். அந்த ஆரோக்கியம், ஓய்வு என்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் நஷ்டத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நோய் வந்ததற்கு பிறகு சிகிச்சை செய்வது என்பது இரண்டாவது கட்டம். முதலாவது கட்டம், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் நோய் வராமல் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதிலே மிக முக்கியமான கவனத்தை செலுத்தும். ஏன்னா உயிரை பாதுகாப்பது அதான் அடிப்படை. நோய் வந்தால் சில நேரங்களில் மருந்தை குணமாகும், சரியான மருந்து கொடுக்கிறேன்னா குணமாகாது. ஆனால் அது ரெண்டாவது பட்சம் தான். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் நோய் வராமல் தன்னை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நமக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னார். நோயற்ற வாழ்வை, நோய் இல்லாமல் வாழ முடியாது. முடிந்த அளவிற்கு நோய் இல்லாத வாழ்வை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் சில முக்கியமான அடிப்படைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அது என்ன? முதலாவது
என்னென்ன ஆற்றல்கள் தேவையோ அதை சரியான முறையிலே வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை ரசூல் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு தடவை ஒரு சகாபி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்க சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் இனிமேல் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்க போகிறேன். டெய்லி நோன்பு தான், ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டேன். நோம்புனா என்ன? காலைல சகருக்கு ஆரம்பிச்சது மகரிப் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது. இப்படி டெய்லி நான் இருப்பேன். டெய்லி நான் நோம்பு விடவே மாட்டேன். தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்கக்கூடியவனாக நான் மாறி போக போகிறேன் என்று சொல்றான். சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலா வரான். ஆயிஷா ரலி சம்பவத்தை சொல்றாரு. இப்படி ஒரு மனிதர் வந்தாரு. அந்த மனிதர் நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன் என்று சொல்றாரு. நோன்பை விடவே மாட்டேன் என்று சொல்லிட்டு போறாரு என்று சொன்னோட ரசூலா சும்மா இருக்கு. உடனே அந்த மனிதர் அழைச்சிக்குவாங்க என்று சொல்றாங்க. அழைச்சிட்டு வந்தா அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, நீ அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உன்னுடைய கைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, உன்னுடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நீ நோன்பு நோற்று கொண்டே இருந்தாய் என்று சொன்னார். சாப்பிடாமலே இருந்தாய் என்று சொன்னால் உடலுக்கு தேவையான சத்து கிடைக்காது, கண்ணுக்கு தேவையான சத்து கிடைக்காது, கைக்கு தேவையான சத்து கிடைக்காது. ரசூலா சொல்ற எல்லாத்தையுமே சொல்றாங்க. கண்ணுக்கு நீ சத்தை கொடுக்கணும், உன்னுடைய கடமை. ரசூலா சாதாரணமான வார்த்தையை பயன்படுத்தல, கடமை என்கிற வார்த்தையை பயன்படுத்த என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கண்ணுக்கு தேவையான சத்தை நீ வழங்குவது உன்னுடைய கடமை, கைக்கு தேவையான சத்தை வழங்குவது உன்னுடைய கடமை, காலுக்கு தேவையான சத்தை வழங்குவது உன்னுடைய கடமை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல் உறுப்புகள் தினமும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி வேலை செய்வதற்கு தகுந்தாற் போன்று நம்முடைய உடலுக்கு தேவையான சத்தை நாம நம்முடைய உடம்புக்கு வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமா சொல்லித்தார். இது மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கு. நம்ம சும்மா பட்டினியாக இருக்கக்கூடாது, சும்மா சாப்பிடாம இருக்கக்கூடாது, நம்முடைய உடல் உறுப்புகளை கவனிக்காதவர்கள் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பையும் கவனிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால சொல்ல குறிப்பிட்டு சொன்னாங்க, நம்ம உடம்பை கவனி, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்லல, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, கைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, ஒவ்வொரு உறுப்புக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது என்று சொல்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவது கட்டாய கடமை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால எந்த அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு பசி எடுத்துருச்சு. பசினா என்ன அர்த்தம்? உடலுக்கு ஆற்றல் தேவைன்னு அர்த்தம். நம்முடைய உடம்பு நம்மகிட்ட பேசும். நம்முடைய உடம்பு இருக்கிறது, நம்முடைய உடம்பு நம்மகிட்ட பேசும். நமக்கு பசி எடுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வயிறு நம்மகிட்ட பேசுதுன்னு அர்த்தம். உன் உடம்புக்கு ஆற்றல் தேவை, சத்து தேவை, அதனால சாப்பிட்டு நீ சத்தை சேர்த்துக்க என்று நம்முடைய வயிறு சொல்லுதுன்னு அர்த்தம். இப்ப ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு பசி ஏற்பட்டு விட்டு உங்களுக்கு முன்னால் உணவு தட்டு வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அந்த நேரத்தில் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கீங்க. பாங்க சொல்லிட்டாங்க, இக்காமத்தும் சொல்லிட்டாங்க. இக்காமத்து சொல்லிட்டா என்ன அர்த்தம்? பழையாசத்துக்கு வந்துடணும்னு அர்த்தம். ஆண்கள் மீது இது கட்டாயமான கடமை. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளாதவர்களை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு மனிதனை அழைச்சிட்டு எப்படி தொழவை என்று ஒரு மனிதனை தொழ வைப்பதற்காக நியமித்து விட்டு தெருக்களிலே சென்று எந்தெந்த வீடுகளில் எல்லாம் ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள வராமல் ஆண்கள் இருக்கிறார்களோ அவர்களை வீட்டோடு சேர்த்து கொளுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலா சொல்றாங்க, ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை ரசூலா கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். அதே ரசூலா சொல்றாங்க, ஜமாத் தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டு விட்டது, இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது, அந்த நேரத்தில் பசி ஏற்பட்டு விட்டது, உங்களுக்கு முன்னால் உணவு தட்டு வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்க நேரம் தொழுகைக்காக என்று ரசூலா சொல்லல, முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட முடிந்ததற்கு பிறகு தொழவாங்க, சாப்பிடாம தொழவாங்க என்று ரசூலா சொல்லல, சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு தொழவார்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதுல அந்த உடலுக்கு தேவையான சத்துக்களை சரியான முறையில் வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையாக, இஸ்லாமிய மருத்துவத்தினுடைய மிக பேசிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதை சரியான முறையில் அறிந்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக என்று கேட்கக்கூடிய முதல் உரை முடிவு செய்கிறேன். இஸ்லாமிய மருத்துவம் என்கின்ற தலைப்பு என்பது ரொம்ப விரிவாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. ஒரு ஜும்மாவில் பேசி முடிக்க முடியாது. முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்ற. உயிர்னா என்ன, உயிருக்கு ஏன் புனிதம் கொடுக்கணும்,
அதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. நோய் வருவதை விட, நோய் வந்து மருத்துவம் பார்ப்பதை விட ஆரோக்கியமான உடலை பேணுவதற்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமியம் இதில் அடிப்படை தான் முக்கியம். மற்ற கிளை அம்சங்கள் கூட மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அடிப்படை என்பது எப்போதுமே மாறாது. இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லுது. அந்த அடிப்படையில் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலுக்கு என்ன சத்து தேவையோ அந்த சத்தை நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போன்று அடுத்த முக்கியமான அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்ம சாப்பிட்டு இருந்தோம் என்று சொன்னால் அதில் கழிவு ஏற்படும்ல, அந்த கழிவுகளை சரியான முறையில் வெளியாக்கிறது. கழிவை வெளியாக்காமல் இருந்த ரூம் இருக்குது, ரூம்ல குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கு, அழுக்கு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அழுக்கு அடையாளிய சும்மா விட்டோம் என்று சொன்னால் அது ரூமையே நாசமாக்கிறது. ஒரு ரூம்ல அழுக்கு சேர்ந்து சேர நம்ம டெய்லி தூக்கிக்கிட்டே இருக்கணும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலும் வீடா இருக்கு, ரூமா இருக்கு. அழுக்கு சேர கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் கரையை வந்து அந்த இருக்கக்கூடிய இடத்தையே முழுவதுமாக அழிச்சு கை வச்சா கூட இறுக்கி விடக்கூடிய நிலைமைக்கு அதை மாற்றிடும். அது போன்றுதான் உடலில் உள்ள கழிவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து சத்துக்களை நம்முடைய உடம்பு நாம வேலை செய்ய வேணாம், நம்ம சாப்பிட்டா மட்டும் போதும். சத்துக்களை ஒவ்வொரு பகுதியும், கைக்கு தேவையான சத்தை கை எடுத்துக்கணும், காலுக்கு தேவையான சத்தை காலை எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஆதார முறையில நம்ம உடம்புல உடனே படைச்சிருக்கிறோம். எல்லா சத்துக்களும் எடுத்ததற்கு பிறகு சக்கரை இருக்கிற கழிவு அதை தனியா வச்சிருக்கோம். அந்த கழிவுகளையும் நாம் சரியான முறையில வெளியேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுவும் மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை. நாம நம்முடைய கழிவுகளை வெளியாக்கவில்லை என்று சொன்னால் அதுவே நம்முடைய உடலுக்கு மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால நம்முடைய தமிழ்ல கூட ஒரு அழகான வார்த்தை காலை கடன் என்று பெயர் வச்சிருக்கிறார். கடன் என்ன செய்யணும், அது திருப்பி கொடுத்துருக்கணும். காலை கடன் என்று சொன்னால் காலையில நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியாக்கிறது. அப்படி வெளியாக்கினால்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லித்தரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு சிறுநீர் வந்துவிட்டது என்று சொன்ன அதே தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் சொல்றார். தொழுகை நீங்க இக்காம சொல்லப்பட்டு தொழுகை நடந்துகிட்டு இருக்குது, சிறுநீர் வந்துவிட்டது என்று சொன்னால் சிறுநீர் கழிச்சுட்டு வந்து தொழுதுகிட்டு இருக்கீங்க. 4 ரக்காத் தொழுகை, முதல் தொழுகை 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டீங்க, 3ஆவது ரக்காத்ல எந்திரிக்கீங்க. அப்போ உங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை வந்தது என்று சொன்னால் தொழுகையை முடித்து விட்டு சிறுநீர் கழிங்க. சிறுநீர் கழிச்சுட்டு மறுபடியும் ஒழிச்சு மறுபடியும் வந்து தொழுதுக்கங்க. சிறுநீரை அடக்கிக் கொண்டு, மலத்தை அடக்கிக் கொண்டு நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுவும் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. இது மிக முக்கியமான அடிப்படை. எப்படி உடலுக்கு தேவையான சத்துக்களை நாம் வழங்கணுமோ அதே போன்று உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் அகற்றக்கூடியவர்களாக இருக்கு. இதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவான முறையில் கட்டளை. அதே போன்று உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நகம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அதையும் கழிவாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அக்குள் முடிகளும் கழிவுகள் தான். அதையும் நம்ம கலந்துகிட்டே இருக்கும். மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகள் அதையும் களைகள். இதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். இதெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், அசுத்தங்கள். ரசூலுல்லாஹ் சொல்ற 40 நாட்களுக்கு ஒரு முறை இந்த முடிகளை நீங்கள் கட்டாயமாக களைந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹ் 40 நாள் களைவது கிடையாது, 40 நாள் வரைக்கும் மேக்சிமம். அதற்கு முன்பாக எந்த அளவுக்கு களைய முடியுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கங்க. வாரம் நகரத்தை வெட்டிடுங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
கழிவு ரத்தமாக மாறும். நம்ம ரத்தத்தை வெளியாக்க 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 புது ரத்தத்தை தன்னாலே உடம்பு செய்யும், உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அதனால கையிலிருந்து ரத்தம் வெளியே போது என்று பயப்பட தேவையில்லை. நம்முடைய உடம்பிலிருந்து ரத்தம் வெளியேற்றப்பட்டது சொன்னால் மறுபடியும் நம்முடைய ரத்தம் உடல் ரத்தத்தை தயார் செய்து கொள்ளும், உற்பத்தி செய்து கொள்ளும் என்பதை இன்றைய இருக்கக்கூடிய மருத்துவர் சொன்னார். பெண்களும் இதில் ஈடுபட வேண்டும் என்பதை இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும், கர்ப்பம் நீக்கி நிற்கக்கூடிய பிரச்சனை இருக்கும், குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க ரத்தத்தை வெளியாக்கக்கூடிய இந்த ஹிஜாப முறையை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனை தீர்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ரத்தத்தை வெளியாக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி நகத்தை நம்ம வெற்றோம், எப்படி அக்குமுடிகளை களைவதை ஒரு சுண்ணத்தாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அதே போன்று உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியாக்கக்கூடிய இந்த ஹிஜாபா முறையும் ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. அப்ப இது மிக முக்கியமான அடிப்படை. அதனால்தான் நம்ம என்ன சொன்னோம், அப்பப்ப நம்முடைய ஜமாத் சார்பாக ரத்த தான செய்கை முகாம்கள் வைப்போம். நம்ம அடிக்கடி ஹிஜாபா செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் இப்படி ரத்த தான முகாம்கள் வைத்தால் அந்த முகாமில் கடந்து நம்முடைய ரத்தத்தை நம்ம என்ன செய்வோம் கொடுத்தோம் என்று சொன்னால் அது நிறைய நன்மை நமக்கு உண்டு. ஒன்று உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இரண்டாவது மறுமை நன்மை. ஏன்னா இன்னைக்கு ரசூல் நல்ல தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார், யார் ஒரு மனிதருக்கு ஒரு மனிதரை உயிர் வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த மனிதரின் உயிர் வாழ வைத்தவர் கொண்டவர் ஆவார். ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி ரத்தத்தை பரிமாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலை. ஆனா நம்முடைய காலகட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ரத்தத்தை வெளியாக்கினார்கள் என்று சொன்னால் தூரம் தான் கொண்டுவாங்க, அது வேஸ்டா போயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய காலகட்டங்களில் நம்முடைய ரத்தத்தை எடுத்து தேவைப்படக்கூடியவர்களுக்கு ரத்தத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படலாம். நிறைய கர்ப்பிணிகளுக்கு இன்னைக்கு ரத்தமே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மருத்துவர்கள் கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம ரத்தத்தை வழங்கினோம் என்று சொன்னால் ரெண்டு விதமான நன்மைகள் நம்மை பெற்றுக் கொள்ளலாம். ஒண்ணு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது மறுமையினுடைய நன்மை. அல்லாஹ் ஒரு உயிரை வளர்ச்சா ஒட்டுமொத்த உயிரையும் வளர்ப்பதற்கு சமம் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. உடலுடைய ஆரோக்கியத்தை பேணக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரத்த தானம் கொடுப்பதற்காக நாம் முன்வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது காலத்தினுடைய தேவையாக இன்னைக்கு ரத்த தானத்தில் வைத்துத்தான் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கின்ற ஒரு பட்டம் கூட இன்னைக்கு மாறி போயிருப்பதற்கு காரணம் நம்ம நிறைய ரத்த தானம் கொடுத்ததுதான். தொடர்ந்து தமிழகத்தில் ரத்த தானத்தில் முஸ்லீம்கள் முதலிடத்தில் இருப்பதை வைத்துக் கொண்டு நிறைய காஃபிர் தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க தான் நிறைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள் என்கின்ற ஒரு நல்ல பெயரையும் இந்த ரத்த தானம் நமக்கு தரக்கூடிய காரணத்தினால் எல்லா மக்களும் ரத்தத்தை கொடுப்பதற்காக கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்முடைய ஜமாத்திலேயே மருத்துவ நன்மை என்று தனியாக நம்ம என்ன செய்யணும் தமிழகம் முழுக்க ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறோம். நம்முடைய கிளையின் சார்பாகவும் மருத்துவ நன்மை என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய பெயர்களை உங்களுடைய ரத்த தானம் என்னென்ன கூறும் என்பதை நீங்கள் கொடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் யாருக்காவது உயிர் போகக்கூடிய நிலைமையில் அல்லது தேவைப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது அவசர தேவைக்காக உங்களை தொடர்பு கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதைக்காகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்ற அடிப்படையிலும் ரத்தத்தை கொடுப்பதற்காக முன்வரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அனைவரையும் வாங்கி அனுப்புவாங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிவு செய்ய